மிதுன ராசி நண்பர்களுக்கும் ராசிநாதன் ரொம்ப அற்புதமாக புத ஆதித்ய யோகத்துடன் ஃபார்வர்டாக வாக்குஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல ஒரு வருமானத்தில் உயர்வு, குடும்பத்தில் ஒரு பினான்சியலான பெரிய ஒரு வளர்ச்சியான காலகட்டம். பணியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். கேதுவுடன் இணைந்த செவ்வாய் நகர்ந்தது இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம். பணிக்கான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அற்புதமான ஒரு லாபமான நிலையை இவர்களுக்கு கொடுக்கும். 9ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த சனி ராகுடைய இணைவு அவுட் ஆஃப் ஆல் இந்த திரிகோண இணைவாக இவங்களுக்கு சுப வீடாக வருவது நிறைய நண்பர்களுக்கு புத்திரஸ்தானத்திற்கு ஒரு அற்புதமான யோகமான பலன்கள். குழந்தை பாக்கியம், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம். ஆனால் எடுக்கும் முயற்சிகளில் சற்று பொறுமை தேவை. விநாயகர் வழிபாடு, விநாயகருக்கு விளக்கு வைத்து இந்த கோயிலில் சென்று வழிபடுவது இன்னும் அதிக பலனை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. விநாயகர் கோயிலில் தடை நீங்க வேண்டும் அப்படின்னு பிரேயர் செய்து ஒரு சூரிய தேங்காய் உடைத்து விட்டு ஒரு முக்கியமான காரியங்களை நீங்க ஜெயிப்பதற்காக இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு சூரிய தேங்காய் உடைத்து விட்டு ஒரு முக்கியமான காரியங்களை நீங்க ஜெயிப்பதற்காக இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். முடிந்து கடக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவங்க ராசியிலேயே சூரியன் புதன் இணைவு அற்புதமான ஒரு ஆளுமையான காலகட்டம். புத்தியில் ஒரு தெளிவு இருக்கும். ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம், ஒரு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல நிலையினால் இந்த மன நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் ஆதாயமான நிலை, அதற்கான முயற்சிகளும் இவங்களுக்கு கைவரப்பெறக்கூடிய ரொம்ப நல்ல காலகட்டம். குழந்தைகளுக்குமே நினைத்த காரியங்கள், நீண்ட நாள் விருப்பங்கள் தடையாக இருந்த காலங்கள் எல்லாமே முடிந்து குழந்தைகளுக்கான விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய நிலை. கடகராசிக்கு இது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இது கூட இவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஆனால் கடகராசி தன்னுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுடன் கூட கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் கடகராசிக்கு உங்களோட ஓவர் தைரியத்தினால் ஏற்படக்கூடிய நிலையாக காட்டுகிறது. கடன்கள் வாங்கும் பொழுதும், பணி இடத்தில் இருக்கும் பொழுதும், எதிரிகளை நீங்க ஜட்ஜ் பண்ணும் பொழுதும் சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பது. எதிரிகள் உங்களுக்கு எங்கேயாவது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். முக்கியமாக பணியிடத்தில் நீங்க எதிரிகளாக இருப்பவர்களை அண்டர் எஸ்டிமேட் செய்யாமல் இருப்பது ஒரு நல்ல பலன்கள். ஒதுங்கிக் கொள்வது, உங்க வேலைகளை மட்டும் பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளாக இருக்கும். கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேவையில்லாமல் நீங்க ஸ்பாயில் பண்ணி கொள்ளாமல் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது மிகுந்த நன்மைகள். மேலும் ஒரு முக்கியமான பலன், குடும்ப வாழ்வில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது, வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலன்கள். இது தினந்தோறும் நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்காது. என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு அல்லது வாழ்க்கை துணைக்கு கிரகநிலை சந்திரன் சரியில்லை என்றால் வாக்குவாதம் வருது அப்படின்னா உடனடியாக அதை நீங்க ரியலைஸ் செய்து விட்டுக் கொடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும்.